நம்ம தனுஷோட D55 படத்துக்கு இப்போ ஓம் பார்த்தீங்கன்னா டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, ஃபுல் டைட்டில் பார்த்தீங்கன்னா தி பிளட்வுட். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா விக்ட்ரி ஆச்சுன்னா கண்டிப்பாக சாப்டர் 2, சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இவங்க விட்டுருக்க அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கிளிம்ஸ் சைடு வந்தோம்னா, கிளிம்ஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம தனுஷோட என்ட்ரி அந்த அந்த சீனாக இருக்கட்டும், இல்லை பின்னாடி வர அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எங்கேயே கேட்ட மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ பேன் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த கிளிம்ஸ் ஓகே வாங்கிட்டிங்கன்னா எஸ் ஓரளவு ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். நம்ம தனுஷ் சாரோட ஃபஸ்ட்டு பேன் இந்தியன் படம் இது. நான் ஏன் ஃபஸ்ட்டு பேன் இந்தியன் படம் சொல்கிறேன்னா, தனுஷ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியன் படம் பார்த்தீங்கன்னா பண்ணதே கிடையாது. தனித்தனியாக போய் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா படம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்தந்த ரீஜனில் போயிட்டு ஒரே படமாக பண்ணது கிடையாது. இதுதான் அவரோட பேன் இந்தியா படம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ரிலீஸ் டேட்டும் முக்கியம், ப்ரொமோஷனும் முக்கியம். ஸோ ரிலீஸ் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் விட்ட ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் அக்டோபர் 16 வர்றதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 16 பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளி சனி ஞாயிறு வீக்கெண்ட் கிடச்சிருச்சு. அடுத்த வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாள் பார்த்தீங்கன்னா ஹாலிடே, ஆயுத பூஜா. ஸோ அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல்காக ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த லீவை வச்சு பார்க்கும்போது இது மட்டும் பாசிட்டிவ் லீவ் வாங்கிச்சுன்னா கண்டிப்பாக அமரன் மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ணுறது உறுதி. நெக்ஸ்ட்டு டீசரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா லைட்டாக புஷ்பா அவார்டை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த கோடாரியாக இருக்கட்டும், அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் விசுவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா புஷ்பா மாதிரி தான் எனக்கு லைட்டாக தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது இவரோட பேன் இந்தியா படம்னு சொன்னேன். ஸோ என்னோட கைண்ட்லி ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க பேன் இந்தியா லெவலில் ப்ரொமோட் பண்ணி அட்லீஸ்ட் நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸஸில் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம தமிழ் படங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸஸில் தான் ரிலீஸே ஆக மாட்டேங்குது. உதாரணத்துக்கு இவருக்கு ராஜ்குமார் பெரியசாமிக்கு பெரியஸாக ரிலீஸ் ஆனால் அமரன் படத்தை எடுத்துக்கோங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த அமரனும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸஸ் ரிலீஸ் ஆகிருந்தால் கண்டிப்பாக இதை விடவும் பார்த்தீங்கன்னா அதிகமான கலெக்ஷன் தான் வந்திருக்கும். ஸோ இதுலையாச்சும் ரிலீஸ் பண்ணுறாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இவங்க விட்ட போஸ்டரில் பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் கொஞ்சம் யங்காக இருக்கார். ஸோ இப்போ இருக்கிறத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யங் லுக்கை விட கொஞ்சம் மீடியம் லுக்கில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா படத்தில் ஃப்ளாஷ்பேக் இருக்க போகுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தனுஷ், மம்முட்டி, சாய் பல்லவின்னு 3 ஆக்டிங் கிங்ஸும் பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்காங்க. இதை தாண்டி சீரியலில் டான்ஸிங் குயினும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்காங்க. இதை தாண்டி சாயா பியங்கன்னு ஒரு இசை அரசனும் பார்த்தீங்கன்னா படத்துக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் போடுறாரு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராஜ்குமார் பெரியசாமி எப்படி பார்த்தீங்கன்னா குக் பண்ணி தராரு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.